அவங்கெல்லாம் ஒரு தொழில் கண்டிப்பாக செய்ய மாட்டாங்க. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 தொழிலாவது செய்வாங்க, ட்ரை பண்ணுவாங்க. இப்படி ட்ரை பண்ணி அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து மல்டிபிள்ஸ் தொழிலை செய்யக்கூடிய வகையில் இருப்பார். ஆனால் இந்த ராகு இதே அந்த ஜாதகருக்கு மகரத்தில் இல்லாமல் கும்பத்தில் ராகு இருந்திருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், கோடியோடைய கொட்டி கொடுத்துருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்படுத்தி நம்மளை வந்து எதுலேயுமே வந்து ஒரு பற்றில்லாத நிலைமைக்கு வந்து நம்மளை வந்து கொண்டுட்டு வருவார். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை வந்து பற்றில்லாத நிலைமைக்கு வந்து அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் என் பையனுக்கு ராகுக்கு எது தோஷம் இருக்குது, என் பையனுக்கு சர்ப்பதோஷம் இருக்குது, என் பொண்ணுக்கு சர்ப்பதோஷம் இருக்குன்னு இவங்களே வந்து வர ஜாதகத்தெல்லாம் ஃபில்டர் பண்ணி இவங்களே லேட் மேரேஜுக்கு ஒரு பெரிய காரணம் ஆயிடுறாங்க. ஸோ அதனால் இந்த பதிவை பார்க்கக்கூடிய எல்லாருக்கும் நம்ம வந்து சொல்கிறது என்னென்னா, ஒன்றும் இல்லைங்க, அவங்க வீட்டார் தான் வந்து பேசியே காரியத்தை கெடுத்துருவாங்க. அப்போது நம்ம என்ன பண்ணோம், உங்கள் வீட்டு ஆள் யாருமே வந்து பெண் பார்க்க போவாதீங்க. உங்கள் வாழ்க்கையின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் சிறந்த ஜோதிடர்களிடம் தீர்வு காணுங்கள். ஆஸ்கஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சார், ராகுவும் கேதுவும் ஒருத்தரோட வாழ்க்கையில எந்த மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்தும் சார்? ராகுவும் கேதுவும் இல்லாத மனுஷனே கிடையாது. இப்போ ராகு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாற்றங்கள்னாலே ராகு தாங்க. இப்போது நம்ம ஒரு புதிய கண்டுபிடிப்புகள், புதிய பொருளை உருவாக்குதல் அப்படின்னு வந்துட்டோம்னாலே ஒரு ஆராய்ச்சி, இது எல்லாமே ராகு சம்பந்தப்படாம ஒரு புதிய கண்டுபிடிப்போ, ஒரு புதிய பொருளோ, ஒரு புதிய கருத்தையோ உருவாக்க முடியாது. நீங்க ஆராய்ச்சி, எந்த ஆராய்ச்சியா இருந்தாலும் சரி, அதுல வந்து ராகு தான் அதோட ஃபுல் டாமினேஷன் இருக்கும். கேது எக்ஸ்ட்ரீம் ஆப்போசிட் வந்து கேது. ஏன் வந்து இந்த ராகு கேதுக்கள் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில வந்து இவ்வளோ பெரிய மாற்றங்களை உண்டு பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல ராகுவோ கேதுவோ சம்மந்தப்பட்டது, எஸ்பெஷலி ராகு சம்மந்தப்பட்டது, இல்லை 4ஆம் இடத்துல ராகு இருக்குது அப்படின்னா பாருங்க, அவங்கெல்லாம் ஒரு தொழில் கண்டிப்பாக செய்ய மாட்டாங்க. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 தொழிலாவது செய்வாங்க, ட்ரை பண்ணுவாங்க. இப்படி ட்ரை பண்ணி அவங்க வந்து பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் ராகு நல்ல ஒரு பொசிஷனில் இருக்காரு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, அப்போ வந்து அவருக்கு வந்து அது மல்டிபிள்ஸ் ஆகிட்டே இருக்கும். யாருக்கெல்லாம் வந்து ராகு வந்து அனுகூலமான இடத்துல இல்லை அப்படின்றமோ அவருக்கு வந்து நெகட்டிவ் ஆகிட்டு இருக்கும். இது கோச்சார ராகுவும் வந்து நம்ம கவனிக்கணும். இது வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் கூட ஒன்று சொல்லலாம். நம்ம இப்போ ஏஎல்பியில் வந்து நட்சத்திர புள்ளி வந்து உங்களுக்கு ரோகிணி நட்சத்திரம் போகுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த 1, 2, 3, 4 பாதங்கள் ரோகிணி நட்சத்திரம் போகுது. இந்த 1, 2, 3 பாதங்கள் ரோகிணி நட்சத்திரம் போகும்போதே வந்து என்ன ஆகும்னா, ஜாதகருக்கு வந்து இது வந்து ஒரு சந்திரனுடைய நட்சத்திர புள்ளி. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ராகு வந்து மகரத்தில் இருக்கார். சரி, இவருக்கு என்ன நடக்கும் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, இந்த ராகு பல தொழில்களை செய்ய வைக்கிறார். ஏன் சார், ராகு வந்து ஏஎல்பிக்கு 10ல் இல்லையே, 9ல் தானே இருக்கார், அங்கே தான் பிரச்சனையாக இருக்கார். ஆனால் அவர் 10க்கு 12ல் இருக்கார். தொழில் ஸ்தானத்துக்கு விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால அவர் வந்து என்ன ஆகுது, அங்கே அவருக்கு தேவையில்லாமல் ஒரு பேராசையினால் ஒரு நிறைய ஒரு 2-3 தொழிலில் வந்து டைவர்சிஃபிகேஷன் ஆகிறாரு. இந்த 2-3 தொழிலுமே வந்து அவருக்கு வந்து சரியாக கை கொடுக்கல. கடைசியில் பார்த்திங்கன்னா இந்த ராகுவே வந்து அவரை வந்து ஒரு கீழே தள்ளுற ஒரு நிலைமைக்கு வந்தது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பர்டிகுலராக இந்த நட்சத்திர புள்ளிகள் இயங்கும் போது இந்த ராகுன்றவர் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தொழில் ஸ்தானத்தில் வந்து அவர் வந்து மல்டிபிள்ஸ் தொழிலை செய்யக்கூடிய வகையில் இருப்பார். ஆனால் இந்த ராகு இதே அந்த ஜாதகருக்கு மகரத்தில் இல்லாமல் கும்பத்தில் ராகு இருந்திருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், கோடியோடைய கொட்டி கொடுத்துருக்கும். அதுக்கு தான் நம்ம வந்து இந்த ஜாதகத்தை வந்து ஒரு வழிகாட்டுதலாக வந்து பார்த்து, ஜாதகத்தில் எந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ராகு அமர்ந்திருக்காரு, இவர் வந்து நம்மளுக்கு சாதகமான இடத்துல இருக்காரா இல்லை பாதகமான இடத்துல இருக்காரா, இந்த நேரத்தில் வந்து நம்ம தொழில் செய்யலாமா இல்லை செய்யக்கூடாதா அப்படின்றதெல்லாம் வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். அடுத்து கேது. இங்கே பழமொழியே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ராகுவை போய் கொடுப்பாரும் இல்லை, கேதுவை போல் கெடுப்பாரும் இல்லைன்னு சொல்லி இது பண்ணிப்பாங்க. கேதுவை போய் கெடுப்பாரும் இல்லைன்னா என்னங்க, உங்களுக்கு வந்து பொருளாதாரத்தை வந்து ஒரு மைனஸில் இருந்தாலும் ஆனால் உண்மையிலேயே ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் வந்து கேது தான். இந்த கேது பகவான் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஒர்க் பண்ணுவார்னா, ஃபஸ்ட்டு நம்மளை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்படுத்துவார்.
கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்படுத்தி நம்மளை வந்து எதுலேயுமே வந்து ஒரு பற்றில்லாத நிலைமைக்கு வந்து நம்மளை வந்து கொண்டுட்டு வருவார். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை வந்து பற்றில்லாத நிலைமைக்கு வந்து அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் இதெல்லாம் என்னப்பா, இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, இதெல்லாம் நான் எல்லாத்தையும் நிறைய பார்த்துட்டேன், நான் இதெல்லாம் ஒன்றும் இல்லை, இப்போ எனக்கு தேவை ஒரு அமைதியான வாழ்க்கை, ஒரு சந்தோஷமான வாழ்க்கை, ஒரு மன நிம்மதி, ஆன்மீகத்தில் கொஞ்சம் ஈடுபாடு, ஒரு கோவில் கட்டுறது, இல்லை ஆன்மீக பணிகள் செய்யறது, இது மாதிரி வந்து இது பண்ணலாம். இது ஏன் இந்த ராகுவும் கேதுவும் இப்படி வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரீம் ஆப்போசிட் டைரக்ஷன்ஸில் வந்து யூஸ் பண்ணுறதுன்னா, ஒரு ராகுவும் ஒரு கேதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த 360 டிகிரியில் மேலே ராகு தலை நச்சிட்டோம்னா கீழே வால் வந்து கேது. ஸோ அப்போ 180 டிகிரி ஆப்போசிட். அப்போது இந்த ஆப்போசிட்டில் இருக்க கிரகங்கள் எப்படியும் இணைந்தே செயல்பட முடியாது, கண்டிப்பாக இணைந்து செயல்படவும் முடியாது அது. ஸோ அதனால் எதிர்மறையான எண்ணங்கள், எதிர்மறையான ஒரு நெகட்டிவான பலன்கள் எல்லாமே வரும். இல்லை ராகு குறிப்பாக ஒன்று சொல்லணும்னா, ராகு எதுலேயுமே வந்து பிரம்மாண்டமாக ஆசைப்பட வைக்கிறது வந்து இந்த ராகுங்க. இந்த நிறைய விஷயங்கள்ல நம்ம வந்து பார்த்துருக்கோம். யாருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ராகு தசை சுக்கிர புத்தி, இல்லை சுக்கிர தசை ராகு புத்தி போதோ அங்கெல்லாம் போய் பாருங்க, கண்டிப்பாக அவங்க ஏதாவது ஒரு தீய பழக்க வழக்கங்களுக்கு கண்டிப்பாக அடிக்ட் ஆகிருப்பாங்க. ஒன்று லிக்வர் சம்மந்தமானது, இல்லைன்னா சிகரெட் சம்மந்தமானது, இல்லைன்னா பெண்கள் சம்மந்தமானது. இது மாதிரி இதுலலாம் வந்து பார்த்திங்கன்னா நான் நிறைய ஜாதகங்களை பார்த்துட்டேன். இந்த ராகு தசா கேது சுக்கிர புத்தி, சுக்கிர தசா ராகு புத்தி, ஸோ இது எல்லாமே வந்து கலந்து வரும்போது உங்களுக்கு அது மாதிரியான பாதிப்புகள் வந்து நிறைய இருக்குமானா கண்டிப்பாக நிறைய இருக்கும். இந்த ஆசையை தூண்டி 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 பேராசையை தூண்டுறது எல்லாமே வந்து இந்த ராகு தாங்க. இப்போது நம்ம ஒரு வீட்டுக்கு போவோம். இப்போ நம்ம நிறைய பேர் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, வீடு எடுத்த உடனே வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். அந்த வீடெல்லாம் பாருங்கள், அவங்களுடைய ஆதிக்கம், ராகுவோட ஆதிக்கம் நிறைய இருக்கும். நான் வந்து ஒரு வீட்டுக்கு போகும்போதே அவங்க வாசல் பார்த்தேன், யாருக்கு உங்கள் வீட்டில் ராகு தசை போகுது அப்படின்னு கேட்டேன். எங்கள் அப்பாவுக்கு போகுது சார் அப்படின்னாரு. ஸோ அது மாதிரி வந்து நம்ம சிம்பிளாக எல்லாம் இப்போ சும்மா அப்படி பார்த்தோன்னா கூட சொல்ல முடியும், இந்த வீட்டில் யாருக்காவது ராகு தசை போகுது, அதனால தான் இந்த வீடு இவ்வளோ பிரம்மாண்டமாக, இந்த வாசல் இவ்வளோ பிரம்மாண்டமாக இப்படி இருக்குது அப்படின்னு வந்து சொல்ல முடியும். அதனால் ப்ளஸ்ஸும் ராகுல இருக்குது, மைனஸும் ராகுல இருக்குது. இதை நம்ம தான் வந்து நம்மளுடைய ஜாதகத்தை வந்து கரெக்டாக எந்த இடத்துல நம்மளுக்கு ராகு பகவான் இருக்காரு, கோச்சாரத்தில் ராகு பகவான் எங்கே போகிறாரு, அதை பார்த்து நம்ம இந்த நேரத்தில் தொழில் செய்யலாமா வேண்டாமா, ராகு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுமா பண்ணாதான்றதை தெரிஞ்சுக்கலாம். சார், ராகு கேது பத்தி சொன்னீங்க. இதே ராகு கேது திருமணத்துல பல பிரச்சனைகளை ஏற்படுத்துது. அப்புறம் ஏன் அது வந்து சர்ப்பதோஷம்னு சொல்றாங்க? கரெக்ட். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த சர்ப்பதோஷங்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த ராகுவும் கேதுவும் வந்து ஒரு சில இடங்களில் வந்து இருந்தால் அதை வந்து சர்ப்பதோஷம் சொல்கிறோம். இது வந்து எல்லாருக்கும் தெரியும். உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடாது, 7ல் இருக்கக்கூடாது, 8ல் இருக்கக்கூடாது, 12ல் இருக்கக்கூடாது, இது மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது. ஏன் இதை வந்து தோஷம் அப்படின்னு வந்து சொல்கிறோம், இது உண்மையிலே தோஷம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்மையிலேயே நான் இது வந்து தோஷம் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன் இந்த ராகு கேதுக்களுக்கு வந்து சர்ப்பதோஷம் இருக்குது, இவருக்கு வந்து சர்ப்பதோஷம் இருக்கிற பையனுக்கு சர்ப்பதோஷம் இருக்கிற பெண்ணை தான் வந்து ஜாயின் பண்ணணும், இவங்கள தான் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்கன்றதே வந்து பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம். இந்த தோஷங்கள் என்றாலே அதுக்கு ஒரே ஒரு மீனிங் என்னன்னா, எதிர்பார்ப்புன்றது தான் ஒரு மீனிங். இந்த எதிர்பார்ப்பு, இந்த சர்ப்பதோஷங்கள் அப்படின்றத சொல்கிறோம் நம்ம. இந்த ராகு 2ல் இருந்தா என்ன செய்யும் உங்களுக்கு? ராகு 2ல் இருந்தால் என்னங்க செய்வார்? பேசியே கெட்டு போவார். இந்த பேசியே கெட்டு போகிறதுனால அங்கே வந்து இன்னொரு பேசியே கெட்டு போகிற இன்னொரு ஜாதகத்தை இணைக்கணுன்றது தான் வந்து இது. அதனால் அது வந்து தோஷம் இல்லை. ஸோ இது எங்கே இருக்குது இப்போ நிகழ்காலத்தில், அது வந்து அந்த தோஷம் வேலை செய்யுமா செய்யாதா, அதை வந்து நம்ம முதல் கவனிக்கணும். சரி, இப்போது பிறந்த கால லக்னம் ஒரு தனுசு லக்னம் ஒன்று எடுத்துப்போம். இந்த தனுசு லக்னத்துக்கு உங்களுக்கு 7ல் ராகு இருக்கார், மிதுனத்தில் ராகு இருக்கார். இப்போ இது வந்து நம்ம தோஷம்னு சொல்கிறோம். எல்லாமே 7ல் ராகு இருந்தால் தோஷம், 8ல் ராகு இருந்தால் தோஷம். இந்த தோஷ ஜாதகங்களை வந்து தனியாக தோஷ ஜாதகங்கள் தான் இணைக்கணும்னு சொல்கிறோம். இப்போ நாம் என்ன சொல்கிறோன்னா, இப்போ வயதுக்கேற்ற லக்னம் அப்படின்னு பார்க்குறோம். இந்த அக்ஷய லக்னம் வந்து உங்களுக்கு மூவாக எனக்கு பிறக்கும்போது தனுசு லக்னம், எனக்கு 30 வயசு வரும்போது என்னது கும்ப லக்னம். இப்போ இந்த கும்ப லக்னக்காரர்களுக்கு இந்த ராகுவோட தோஷம் வேலை செய்யுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக செய்யாது. ஏன்னா கும்பத்துலேருந்து பார்த்தீங்கன்னா மிதுனம் வந்து உங்களுக்கு 5ஆம் வீடாக வந்துடும். இப்போ 5ஆம் இடத்துல இருக்கிற ராகு இவருக்கு உண்மையிலேயே தோஷத்தை தராது. ஆனால் நம்ம பெற்றோர்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த டைமில் கரெக்டாக போயிட்டு
என் பையனுக்கு ராகு கேது தோஷம் இருக்குது, என் பையனுக்கு சர்ப்பதோஷம் இருக்குது, என் பொண்ணுக்கு சர்ப்பதோஷம் இருக்குன்னு இவங்களே வந்து வர ஜாதகத்தெல்லாம் ஃபில்டர் பண்ணி இவங்களே லேட் மேரேஜுக்கு ஒரு பெரிய காரணமாயிடுறாங்க. ஸோ அதனால் இந்த பதிவை பார்க்கக்கூடிய எல்லாருக்கும் நம்ம வந்து சொல்கிறது என்னென்னா, இந்த ராகு கேது தோஷங்களை பற்றி நீங்கள் வந்து பெருசாக கவலைப்பட ஒன்றும் தேவையில்லை. இது வந்து எல்லாருக்குமே வந்து இருக்கக்கூடியது தான். 12 கட்டத்தில் ஒரு கட்டத்தில் ராகும் ஒரு கட்டத்தில் கேதுவும் இருக்க தான் செய்வாங்க. இந்த தோஷங்களுடைய அளவீடுகள் அதெல்லாம் வந்து கவலைப்பட தேவையில்லை. இன்றைய உங்களுடைய வயசுக்கு இந்த தோஷம் வேலை செய்யுமா செய்யாதா, இந்த தோஷம் வேலை செஞ்சால் அதுக்கு என்ன பண்ணணும், என்ன பரிகாரம் பண்ணணும். ஸோ இதை மட்டும் நம்ம வந்து பார்த்துட்டு நம்ம வந்து அடுத்த லெவலுக்கு போயிட்டோம்னா அந்த பாதிப்புகள்லேருந்து நம்ம வந்து வெளியில் போயிடலாம். இல்லை எனக்கு வந்து சர்ப்பதோஷம் இருக்குது, நான் சர்ப்பதோஷம் இருக்க பொண்ணை தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு லேட் மேரேஜில் லேட் ஆகிட்ருக்கும். இப்போ நம்ம இது ரீசெண்டாக பார்க்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராம்ஸ், லைவ் ப்ரோக்ராமாக இருக்கட்டும், ஒரு கேள்விகளாக இருக்கட்டும், கிளைண்ட்டாக இருக்கட்டும், அவங்க கிளைண்ட் கொண்டாட மற்ற ஜாதகங்களாக இருக்கட்டும், பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து இந்த திருமணம் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகளை தான் வந்து எல்லாருமே வந்து இது பண்ணுறாங்க. ஒரு 2-3 யூடியூப் வீடியோஸ் பார்க்குறாங்க எல்லாரும். என் பையனுக்கு வந்து 7ல் ராகு இருக்குங்க, 2ல் கேது இருக்குங்க, 8ல் ராகு இருக்குங்க, மாங்கல்ய தோஷங்க. இப்போ கூட சமீபத்தில் ஒரு ஜாதகம் பார்த்தேன். ஒரு பெண்ணுக்கு வந்து ஜாதகம் பார்த்தோம். பெண் வந்து டாக்டருக்கு படிச்சிருக்காங்க. இந்த பெண் டாக்டருக்கு படிச்சிருக்காங்க. அவங்களுக்கு வந்து 2ல் கேது, 8ல் ராகு. இப்போ ராகு இல்லாமல் என்ன பண்ணும்? இப்போ வந்துட்டு ஒரு 2 மாப்பிள்ளை வரன் வந்தது. அவங்க வந்து ஜாதகத்தை பார்த்தோன்னே அவங்க வந்து இது இல்லைங்க, எங்களுக்கு வந்து சுத்த ஜாதகம் தான் வேணும், எங்களுக்கு வந்து தோஷம் உள்ள ஜாதகம்லாம் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணுறாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, ஜாதகத்தை பார்த்தோன்னே பையன் வீட்டில் பேசிட்டிங்களா, பையன் வீட்டில் ஓகே சொல்லிட்டாங்களா, இப்போ இந்த ஜாதகத்துக்கு பையன் வீட்டில் ஓகே சொல்லிட்டாங்களா, இவங்க என்னமோ அஸ்ட்ராலஜிலாம் படித்து இவங்க எல்லாம் ராகு கேது தோஷத்தெல்லாம் கரைச்சி குடித்த மாதிரி இவங்களே ஃபில்டர் பண்ணிக்கிறது. இது மாதிரி நிகழ்வுகள் வந்து இன்னைக்கு நிறைய நடக்கிறதுனால தயவுசெய்து யாரும் அது மாதிரி பண்ணாதீங்க. உங்களுக்கு உண்மையிலேயே ராகு இந்த காலகட்டத்தில் பாதிப்பை தருமா தராதான்னு செக் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து முடிவெடுக்கிறது நல்லது. சார், செவ்வாய் தோஷம்னா உண்மையிலேயே என்ன சார்? செவ்வாய் தோஷம் இன்னும் ஒன்றும் இல்லவே இல்லைங்க. செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு நிறைய ரூல்ஸ் இருக்குது. செவ்வாய் வந்து ஆட்சி உச்சமாக இருந்தாலும் செவ்வாய் தோஷம் இல்லை, செவ்வாயோட வீடுகளில் இருந்தாலும் செவ்வாய் தோஷம் இல்லை. ஸோ இது மாதிரி நிறைய ரூல்ஸ் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2, 4, 6, 8 இது மாதிரி இடங்கள்ல இருந்தால் உங்களுக்கு வந்து செவ்வாய் தோஷம் சொல்லப்பட்டிருக்கு பாரம்பரியத்தில். இதே தான் இப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா, அக்ஷய லக்னத்தில் வந்து உங்களுக்கு இப்போ போகிற வயசுக்கு ஏற்ற லக்னத்துக்கு இந்த செவ்வாய் எத்தனாவது இடத்துல இருக்காரு, இவர் என்னென்ன பாதிப்புகளை பண்ணுறாரு அப்படின்றத வந்து நம்ம கவனிக்கணும். 2ல் செவ்வாய் இருந்தால் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தில் பிரச்சனை, குடும்பத்தாரால் பிரச்சனை, அது மாதிரி வந்து சில நிகழ்வுகள் வரும். 4ல் செவ்வாய் இருந்ததுன்னா உங்களுக்கு தாய் வழி உறவினர்களால் பிரச்சனை, அவங்க வந்து சொல் பேச்சு கேளாமை, மன அழுத்தம், மன அலைச்சல், உளைச்சல், இது மாதிரி இதிலெல்லாம் வந்து பிரச்சனை இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 7 செவ்வாய் இருந்தால் என்னங்க, 7 செவ்வாய் இருந்தால் என்ன, நண்பர்கள், கணவன் இல்லை மனைவி, மனைவி இல்லைனா கணவன், இப்படி இவங்கக்கிட்ட இருந்து பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நம்ம ஏற்கனவே சொன்னோம், இந்த தோஷம்னா என்னென்னா வந்து ஒன்று எதிர்பார்ப்பு தான். இந்த எதிர்பார்ப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி நிறைய உங்களுக்கு வந்து தெரியும். O பாசிட்டிவ், B பாசிட்டிவ், இந்த நெகட்டிவ், இந்த பிளட்டு வந்து இந்த பிளட்டுக்கு இந்த பிளட்டு சேர்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு இதெல்லாம் இருக்குது. அதே தாங்க, சிம்பிள் தான் உங்களுக்கு. அதனால் செவ்வாய் தோஷம் இருந்து செவ்வாய் தோஷம் தான் சேர்க்கணுன்னெலாம் வந்து கிடையாது. உங்களுக்கு இப்போ இந்த வயசில் உங்களுக்கு செவ்வாய் என்ன நிலைமையில் இருக்கார், அதுக்கு வந்து நம்ம இந்த செவ்வாய் தோஷத்தை வந்து பார்க்கணுமா வேணாமா அப்படின்னா வந்து கண்டிப்பாக இன்றைய நிலைமையில் அந்த செவ்வாய் நம்மளுக்கு வேலை செய்யுமா செய்யாதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவு எடுக்கலாம். இப்போது நம்ம வர வழியில் கூட வந்து பார்த்தோம். நம்ம இப்போது இந்த போரூர் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மெட்ரோ ட்ரெயின் வேலை நடக்குது. இந்த மெட்ரோ ட்ரெயின் வேலை நடக்குது. சரி, இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைய காலகட்டத்துக்கு வந்து இது அவசியமானா கண்டிப்பாக அவசியம். இதை வந்து எப்படி வந்து நம்ம ஜாதகத்தோட ஒப்பிடணும்னா, இதுதாங்க அந்த அக்ஷய லக்னம்ன்றதே வந்து பார்த்திங்கன்னா அந்த வளரும் லக்னம். இப்போது நம்ம பிறந்த கால லக்னத்தை வச்சே நம்ம வந்து எல்லா தசாபுத்தி எடுத்து பலன் பார்த்துட்ருக்கோம். நம்ம வந்து அக்ஷய லக்னத்தை வச்சும் நம்ம வந்து பலன் பார்த்தோம்னா அதோட சூப்பராக வந்து உங்களுக்கு வந்து ப்ரிடிக்ஷன்ஸ் வரும். இந்த ராகு கேது தோஷங்கள் இது எல்லாமே வந்து என்ன நட்சத்திர புள்ளி போகுது, இதெல்லாமே வந்து நம்மளுக்கு அங்கே வந்து இம்பார்ட்டண்ட்டே என்ன தெரியுங்களா, உங்களுக்கு இப்போ என்ன நட்சத்திரம் போயிட்டுருக்கு, உங்களுக்கு ஆப்போசிட்டில் கலஸ்தர ஸ்தானத்தில் எந்த கிரகம் உங்களை ஆக்டிவேட் பண்ணுது, இதை வந்து பார்த்திங்கனாலே போதும். இந்த கிரகங்கள் இந்த கலத்திர ஸ்தானத்தில் ஆக்டிவேட் பண்ணக்கூடிய கிரகம் 6, 8, 10, 12 இல்லாமல் இருந்தால் அதுவே வந்து
மெயினாக இன்னும் சொல்லப்போனால் 2ஆம் இடம், 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம், இந்த 4 இடங்களில் உங்களுக்கு வந்து கலத்திரம் சம்பந்தப்பட்ட கிரகங்கள் வந்து படாமல் இருந்தாலே அது வந்து மிகப்பெரிய ஒரு நல்ல ஜாதகம் சொல்லலாம். சரி, இது மாதிரி சம்மந்தப்பட்டுருச்சு, 2ஆம் இடம், 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம் வந்து சம்மந்தப்படுது அப்படின்னா என்ன சொல்லுவோம்? இப்போ வந்து கலத்திர ஸ்தானம் வந்து உங்களுக்கு வந்து 7ஆம் அதிபதி வந்து 2ல் இருக்காரு அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க. அங்கே அவங்க வீட்டார் தான் வந்து பேசியே காரியத்தை கெடுத்துருவாங்க. அப்போது நம்ம என்ன பண்ணோம், உங்கள் வீட்டு ஆள் யாருமே வந்து பெண் பார்க்க போவாதீங்க. தேர்ட் பர்சன் யாரையாவது வந்து ஒரு பர்சனை நியமிச்சு நீங்கள் போயிட்டு அந்த பெண் பார்க்குறதோ பையன் பார்க்குறதோ வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அது 2ஆம் இடத்துல இருக்கிறது பேசியே வந்து அந்த திருமணத்தை வந்து தடையாகிடும். சரி, 6ஆம் இடத்துல இருக்குது, 8ஆம் இடத்துல இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தோம்னா நம்ம அப்போ தான் வந்து என்ன சஜஸ்ட் பண்ணுறோம், நீங்கள் ஒரு பிரச்சனையை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பார்ட்னரை வந்து தேர்ந்தெடுங்க. ஒரு வக்கீலாக இருக்கலாம், டாக்டராக இருக்கலாம், போலீஸாக இருக்கலாம். இது மாதிரி ஒரு பிரச்சனையை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பார்ட்னரை வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப்பில் வந்து அது வந்து ஒரு பிரச்சனையை தராது. 12ல் இருந்ததுன்னா ஒரு சின்ன பிரிவினை, இப்போ வந்து வேலை நிமித்தமாக நீங்கள் வந்து ஒரு ஊரில் ஒர்க் பண்ணுங்கள், நீங்கள் ஒரு ஊரில் ஒர்க் பண்ணுங்கள், அடுத்த வருஷம் வந்து உங்களுக்கு கிரக நிலைகள் மாறுது, நட்சத்திர புள்ளிகள் மாறுது, அப்போ வந்து நீங்கள் வந்து சேர்ந்து இருந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய வந்து உங்களுக்கு வந்து நம்ம இதில் வந்து பார்த்து எடுத்துக்கலாம். அதனால் இந்த தோஷங்களை பற்றி கவலையப்படாதீங்க. கண்டிப்பாக வந்து செவ்வாய் தோஷம் பார்க்கணுமானா பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. சார், இந்த 3, 6, 8, 12ஆம் பாவங்கள் ஏன் முக்கியமா பார்க்கப்படுது? இந்த 3, 6, 8, 12ஆம் பாவங்கள் ஏன் பார்க்கணும்? ஏங்க அதுதாங்க உண்மையிலே நல்ல பாவமே அதுதாங்க. இப்போ 8ஆம் பாவம் சொல்கிறோம், சரி 3லேருந்தே போய்டும். 3ஆம் பாவம் ஏன் பார்க்கப்படணும்? 3ஆம் பாவம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய முயற்சி, வீரியம், தைரியம், இது எல்லாமே 3ஆம் இடம் தான். இந்த 3ஆம் இடம் வந்து கண்டிப்பாக பார்க்கணுமானா கண்டிப்பாக பார்க்கணும், நல்ல இடமும் கூட. ஆனால் அந்த 3ஆம் இடமும் 8ஆம் இடமும் 2ம் சம்மந்தப்படும் போது அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் அதிபதி 3லேயோ 3ஆம் அதிபதி 8லேயோ இருக்கும்போது அங்கே ஒரு பிரச்சனைகளை தூண்டுமானா அது கண்டிப்பாக அங்கே ஒரு பிரச்சனைகளை தூண்டும். ஏன் அப்படின்னா 8ன்னா பிரச்சனைன்னு தெரியும், 3ன்றது வந்து 8க்கு 8ஆக வந்துடும். ஸோ அப்போ இந்த 8க்கு 8ஆக வரும்போது அந்த இடத்துல வந்து ஒரு பாதிப்பு இருக்குமானா கண்டிப்பாக ஒரு பாதிப்பு இருக்கும். ஒரு மரணத்திற்கு ஒப்பான சம்பவங்கள் கூட அங்கே நடைபெறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னும். இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு பரிகாரம். எல்லாருக்குமே, யாராக இருந்தாலும் சரி, இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் சரி, சரி எனக்கு 3ஆம் பாவம் 8ஆம் பாவம் வந்து பிரச்சனையை கொடுக்குது, பிரச்சனை தான், கோச்சாரத்துலேயும் 8ஆம் அதிபதி 3ல் போகிறாரு, 3ஆம் அதிபதி 8ல் போகிறாரு அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்தீங்களா, கண்டிப்பாக மொட்டை அடிங்க. மொட்டை அடிச்சிங்கன்னா இந்த தீராத பிரச்சனைகளிலிருந்து ஒரு கண்டிப்பாக ஒரு ரிலீஃப் கிடைக்கும். முடிஞ்சால் காது குத்திக்கோங்க. இந்த 3ஆம் பாவம்ன்றது காது, ஸோ அதையும் காது குத்திக்கோங்க. சரி, மொட்டை அடிச்சுக்கோங்க. மொட்டை அடித்து காது குத்தினாலே இந்த 3, 8 சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்தும் வந்து காணாமல் போயிடும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா 12ஆம் இடம். 12ஆம் இடமும் வந்து பார்த்தீங்கன்னா 9, 12. இந்த 9, 12ம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்க்கப்படணும். இந்த 9ஆம் இடத்த வந்து நம்ம ஏன் கவனிக்கணும்னா, நல்ல இடம் தானே சார் அது. 9ஆம் இடம் வந்து ஏன் அப்படி கவனிக்கணும் அப்படின்னா, அது வந்து பாக்கியஸ்தானம் தான். பாக்கியம் இருந்தால் தான் எல்லாமே நல்லாயிருக்கும். ஆனால் அது தொழில்னு வரும்போது தொழிலுக்கு வந்து 9ஆம் இடம் வந்து என்னவா மாறும்னா விரயமாக மாறிடும். இப்போ இந்த தொழில் பண்ணுறவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பாக்கியமாக கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க. ஆனால் அங்கே என்ன பண்ணுவாங்க, தொழிலில் வந்து கோட்டையை விட்டுருவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறேன், எனக்கு சந்தோஷமான வேலை இருக்கணும், எனக்கு சந்தோஷமாக இருக்கணும், எனக்கு பிடிச்ச வேலை இருக்கணும்னா அந்த மாதிரி நபர்களெல்லாம் பாருங்கள் கண்டிப்பாக தொழிலே வேலையோ கோட்டை விட்டுருவாங்க. ஸோ அப்போ அதனால் அந்த இடமும் வந்து கண்டிப்பாக பார்க்கப்பட வேண்டிய ஒன்று. அடுத்து 12ஆம் பாவம். இந்த 12ஆம் பாவத்தையும் வந்து ஏன் நம்ம வந்து பார்க்கணும், முக்கியமாக பார்க்கணும் அப்படின்னீங்கன்னா, நம்மளுடைய அயன சயன போகம்ன்றதே வந்து இந்த 12ஆம் இடம் தான். நம்மளுக்கு நல்ல தூக்கம் வரணுமா, இந்த 12 தான் பார்க்கணும். இந்த 12ன்றது வந்து பார்த்திங்கன்னா தனம், குடும்பம் சொல்லக்கூடிய இடத்துக்கு இது வந்து 11ஆம் இடமா வந்துடும். ஸோ அப்போது வந்து இந்த 12ஆம் இடம் நல்லா இருந்தால் தான் உங்களுக்கு வீட்டில் வந்து பணம் தங்குமானா கண்டிப்பாக பணம் தங்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 12 பாவகங்களுக்குமே வந்து ஒரு எந்த பாவமும் வந்து கெட்ட பாவம் கிடையாது, ஓகேங்களா. அதனால் எல்லா பாவத்தையும் பார்க்கணும். ஏன்னா ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒரு எதிர்பாவம் வந்து கண்டிப்பாக அதோடைய வேலையை செய்யும். அதனால் வந்து 3, 6, 9, 12 எல்லாமே வந்து நல்ல பாவங்கள் தான். நல்லபடியாக இயக்கினா வந்து 8ஆம் இடம் 3ஆம் இடம் 2 கனெக்ட் ஆகும்போது ஒரு சின்னதாக பரிகாரம் பண்ணிவிட்டு அதை இயக்கினா எல்லா வெற்றிகளும் கிடைக்கும்.
நேயர்களாகிய உங்களுக்கு இதை பற்றி மேலும் தகவல்களை தெரிஞ்சுக்கணுமா, உங்களுக்கு வந்து ஜாதக ரீதியாக உங்களுக்கு வந்து ஆலோசனைகளை பெறணுமா, நீங்கள் வந்து ஆஸ்க் அஸ்ட்ரோவை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஆஸ்க் அஸ்ட்ரோ மூலமாக நீங்கள் வந்துட்டு உங்களுடைய கேள்விகளுக்கும் எல்லா பதிலையும் தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் ஆஸ்க் அஸ்ட்ரோ ஆப்பை டவுன்லோட் பண்ணி உங்கள் அப்பாயின்மெண்ட்ஸை வந்து அதில் புக் பண்ணிக்கலாம். நன்றி. உங்கள் வாழ்க்கையின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் சிறந்த ஜோதிடர்களிடம் தீர்வு காணுங்கள்.